ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பினா வந்து ஏ வந்து பி இன் தாய்னு அர்த்தம். அப்படின்னா எப்படி எழுதுவோம் நம்ம? பியோட தாய் வந்து ஏ. சரிங்களா? அப்போ ஏ வந்து என்னது? மைனஸ்னா வந்து ஃபீமேலு, மேல்னா ப்ளஸ்ஸு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நான்? பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் பிளட் ரிலேஷன்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும் உங்களுக்கு. சரி, அடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் இங்கே என்ன பண்ணோம், இது அப்படியே வந்து இந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். நம்ம இங்கே வந்து என்ன இருக்குது? ஏபி இருக்குது. இங்கே வந்து இன்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குது? பிஜே இருக்குது. அப்போ இதை அப்படியே மாற்றி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஏ இடத்துல என்ன வரணும்? பி இடத்துல ஜே. சரிங்களா? அதாவது இங்கே பி, இங்கே வந்து ஜே வரும். அப்போ இங்கே என்ன வரும்? ஏ இடத்துல வந்து பி வரணும். சரிங்களா? ஏ இடத்துல பி வரணும். இப்போ இங்கே பி இடத்துல என்ன வரணும்? பி இடத்துல வந்து ஜே வரணும். இங்கே வந்து ஜே வரணும். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஏ ப்ளஸ் பினா வந்து என்னது? ஏ வந்து பியின் மகன் அர்த்தம். எதுக்கு சப்ஸ்டிட் பண்ணது? இந்த இதுக்கு இதுக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம்? ஏ இடத்துல வந்து ஜே வரும். இங்கே என்ன வரும்? பி வரும். இங்கே எதானே இருக்குது? அதை அப்படியே மாற்றி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஏ இடத்துல ஜே, பி இடத்துல என்ன வரும்? பி வரும். இப்போ ஜே என்பது பியின் மகன். எப்படி எழுதலாம் நம்ம? அது இந்த மாதிரி எழுதலாம், பியோடைய மகன். அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து இவங்க தான் வந்து மகன்னா இவர் என்ன இருக்கும்? ப்ளஸ்னா மேல். சரிங்களா? இப்போ ரெண்டு பேருக்கும் ஜே தான் வந்து மகன். கேள்வி என்னன்னா, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? பிக்கும் பிக்கும், அதான் கேள்வி. பி என்பது பியுடன் என்ன உறவு? பி வந்து பிக்கு என்னது? இவங்க ரெண்டு பேருக்கும் ஜே தான் பையனா, இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்க? அப்போ கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ இவர் என்னது? தந்தை, இவர் தாய். கணவன் மனைவினா இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டுங்க. பி வந்து பிக்கு வந்து என்ன வேணும்? பி வந்து என்னது? பிக்கு வந்து மனைவி. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? மனைவின்னு வரும் ஆன்சரு. ஆனால் இந்த ஏபிலாம் வந்து இந்த ஈக்குவேஷன் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து மனைவி. இப்போ மேலே சொன்னது தான் வந்து இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதுதான் ரெண்டு பேருக்கும் ஜே தான் வந்து பையன். அப்போ பி வந்து பிக்கு வந்து என்ன ஒரு மனைவி இவங்க. சரிங்களா? அப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். நம்ம பி வந்து ஜேக்கு வந்து தாயின்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்க்கும்போது என்னது? பியோட மகன் இல்லைன்னா மகள், அவங்க வந்து ஜேவாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது நம்ம மகனா மகளான்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம, பியோடைய மகன் அல்லது மகள் வந்து ஜே. இந்த மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்காங்க, பியோடைய மகன் தான் ஜேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியோடைய மகன் வந்து ஜே. அப்போ இவர் வந்து மகன்னு தெரிஞ்சு போச்சு ஜே. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மகளை வந்து அச்சிடலாம். இப்போ பிக்கும் பிக்கும் வந்து மகன் வந்து ஜேனா, பி வந்து பிக்கு என்ன உறவு? மனைவி. சரிங்களா? மனைவி. ஏன்னா இங்கே வந்து தாயின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ இவங்க ஃபீமேல், இங்கே தாயின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ வந்து பி வந்து ஃபீமேல் தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பியோட மகன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இவங்க தாய்னா இவங்க தந்தையாக தான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பி வந்து பிக்கு என்னது? மனைவி தான் வந்து ஆன்சரு. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா குரூப் 3 மெயின்ஸ் 2025 கேட்ட கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.